ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஜெய் சீதாராம். ஜெய் சீதாராம். அனைவருக்கும் குருவார வணக்கம். கை தட்டுற 4 பேருக்கு எப்போவுமே சொன்னேன். இங்க பாபா 10 பேர். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, அதனால 10 பேர் சொல்லலை. எப்போவுமே என் பிள்ளைங்கெல்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக தட்டும். என்னமோ இன்னைக்கு பறி கொடுத்த மாதிரியே இருக்குது. இன்னும் ஒருவேளை இன்னைக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதங்கனால அப்படி இருக்காங்களா எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை பூரி அப்படின்னு சொல்லியிருந்தா ஒருவேளை கைத்தட்டில் பலமாக இருந்திருக்குமோ தெரியல. பரவாயில்ல, நல்ல கைத்தட்டா சீக்கிரம் பூரி போட்டுடலாம். சந்தோஷம். அப்படியே நிமிர்ந்து உட்காருங்க. என் கண்களை பாருங்கள். ரைட், ரொம்ப மகிழ்ச்சி. பாபாவுடைய எத்தனையோ செவிவழி செய்தி கதைகளில் இன்னைக்கு நிச்சயமா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு செவிவழி செய்தி கதையா இருக்குங்கிற நம்பிக்கையோட நேராக போயிடலாம். எல்லாருக்குமே பாபாவுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தோற்றத்தில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் பாபாவுடைய பாதம் பிடிக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் கண்கள் சொல்லுவாங்க. சில பேர் பாபாவுடைய தலப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அவர் தலப்பா கட்டியிருக்கிற ஸ்டைலே சூப்பராக, அவர் டேடி பிடிச்சிருக்குங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், குரு சாஹிப்பா நீங்கள் கூட டேடி வைங்க அப்படின்னு இருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு, பாபா வச்சிருக்கிறாருங்கிறதுக்காக குரு சாஹிப் வைக்கணுமா அப்படின்னு. இல்லை நீங்கள் டேடி வச்சு பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு. நான் சொன்னேன், நான் எதுவும் ஃபெயிலியர்லாம் ஆகலைங்க, நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன், டேடியெல்லாம் வைக்கலன்னு காமெடிக்கு சொன்னேன். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அந்த வயது வரும்போது கட்டாயம் குரு சாய்ராம் நீங்கள் டேடியோட பார்க்கலாம், இப்போ நான் டேடியோட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்ட் தானே? அப்போது நம்ம தோற்றத்திற்கும் அவங்க ரசிக்கிற தன்மைக்கும் பலவிதம் உண்டு. இப்போ நமக்கு பிடித்த ஒரு நடிகர் இருக்கிறாருன்னா அந்த நடிகருடைய ஸ்டைல் பிடிக்கலாம், டான்ஸ் பிடிக்கலாம், பாட்டு பிடிக்கலாம், ஏதோ ஒரு பிடிக்கும். அப்போ குரு கிட்ட உங்ககிட்ட என்ன பிடிக்கும் சொல்லுங்க அப்படியே எல்லாரும். குருவுடைய அன்பு பிடிக்கும். அப்புறம் குரு சொல்ற நல்ல வார்த்தைகள். அப்புறம் பாசமா பழகிறது. அப்புறம் குரு கிட்ட அன்னதானம் பிடிக்குமா? ஓகே. அப்புறம் குரு அரவணைக்கிறது பிடிக்கும். சூப்பர். அப்புறம் ஒழுக்கத்தின் வளர்த்த கைத்து. சூப்பர். ஒழுக்கத்தின் வழிகாட்டு. கரெக்ட். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், பாபான்னா ஒழுக்கம், ஒழுக்கம்னா பாபா. ஒழுக்கம் இல்லைன்னா பாபா வரமாட்டார். எனக்கு நானாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்னன்னாலும் சரி, டிசிப்ளின் இல்லைன்னா பாபா உங்கள் பக்கத்தில் வரமாட்டார். இது நான் சுய பரிசோதனையில் அறிந்த ஒரு விஷயம். பாபா வேற என்ன பிடிக்கும் சொல்லுங்க. அப்புறம் துரோகம் பண்ணக்கூடாது. சூப்பர். அப்புறம் பசியோட இருக்கிற பாபாட்ட என்ன பிடிக்கும்னு கேட்டேன். அந்த ஒயிட் கலர் அது போட்டு சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். அப்புறம் பொறாமைப்படக்கூடாது. கண்டிப்பாக சாய்கிட்ட ஒரு துளி கூட கிடையாது, அதை நீங்கள் பார்க்கவே முடியாது. பாபாவுடைய அந்த கருணை தான். சரி, பாபா உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? அப்புறம் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட அதிகமாக எதிர்பார்க்கிறார். என்கிட்ட வர என் பிள்ளைங்க இந்த விஷயத்தில் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் அப்புறம் உண்மையா இருக்கணும். சூப்பர். அவரை மாதிரியா இருக்கணும். அப்புறம் புறம் பேசக்கூடாது. இல்ல, பாபா உங்ககிட்ட எதிர்பார்க்க, என்னிடம் வரும் பிள்ளைகள் இப்படி இருக்கணும், அன்போடு இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், துரோகம் பண்ணக்கூடாது. இன்னும் நிறைய அவர் ஒரு வார்த்தையில சொல்லியிருக்கார். சுவாமி, நான் கதையோட போயிடுறேன். பாபா வாழ்ந்த காலத்துல பாபாவை பார்ப்பதற்கு எப்பொழுதும் கூட்டமாக வருவார்கள். ஒரு பௌர்ணமி நன்னாள் அன்னைக்கு பாபா நல்ல பிரசாதம் ஏற்பாடு பண்ணியிருந்தார். லட்டு, அப்புறம் உங்களுக்கு தெரியும் வடக்கு பக்கம் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க. அம்மாவாள் நார்த் சைடு என்ன பண்ணுவாங்க, இனிப்பு ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க. சப்பாத்தி கட்டாயம் இருக்கும்.
அப்போ ஒரு பௌர்ணமி என்று மிக சிறப்பான பூஜை பாபாவுடைய மசூதியில் நடக்குது. அன்னைக்கு என்னமோ தெரியல, ஒரே கூட்டமான கூட்டம். பௌர்ணமி அன்னைக்கு பாபா பார்க்க போலாம், பாபா பார்க்க போலாம் அப்படின்னு எல்லாரும் மசூதிக்குள்ள வரும்போது, பாபாவை பார்க்க வரும்போது ஒரு ஆர்வத்தோடு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு குருவை பார்க்க போகும்போது எப்படி வருவாங்க? ஆசாசையா, சந்தோஷமா. என்னுடைய அப்பாவை, என்னுடைய குருநாதரை பார்க்க போற புதுசா வரவங்க எப்படி வருவாங்க? ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். பார்க்க போறேன் பாபா பார்க்க போறேன். பாபாவை பக்கத்துல போய் பார்த்தவொடனே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ரசாயன மாற்றம் நடக்கும். பார்த்துருக்கீங்களா? நீங்க ஒண்ணு இல்ல, இன்னைக்கு ஷீரடிக்கு போங்க, உண்மையான பக்தர்களுக்கு சாய் அப்படி தூரத்துல இருந்து அப்படி பார்த்த உடனே உடம்புக்குள்ள ஒரு மாற்றம் வரும். கவனிச்சிருக்கீங்களா? அந்த உணர்வு உடம்புக்குள்ள ஒரு ரசாயன மாற்றம் வரும். என்னன்னே சொல்லுது. அப்படி நீங்க பிளாங்க் ஆயிடுவீங்க. அப்ப பௌர்ணமி நாள்ல அவ்வளவு க்ரௌடு. எல்லாத்துக்கும் பாபா சொல்றார், எல்லாத்துக்கும் இனிப்பு வேணும், எல்லாத்துக்கும் லட்டு போகணும், எல்லாத்துக்கும் எல்லா ஸ்வீட்டும் போகணும். அன்னைக்கு ரொம்ப ஃபங்க்ஷன் வந்து கிராண்டா பண்ணிட்டு இருக்காங்க. கிராண்டா பாபா எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார். பாபா எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார். ஒரு உடம்பு ரொம்ப முடியாத ஒருத்தர் வரார். உடம்பு முடியாத ஒருத்தர் அப்படியே பார்ப்பதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறார். அப்படியே ரொம்ப நோயினுடைய உச்சம். அவருக்கு உடம்புல என்ன நோய் இருக்குன்னே தெரியல. பல நோய் இருக்கு, 1 2 எல்லாம் இல்லை, பல நோய். அவர் வரார். என்ன பண்றாரு? அவர் வரார். அவருக்கு சாப்பிட ஏற்பாடு பண்றதுக்கு பாபாவுடைய சேவகர்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கதையை, பாபாவுடைய சேவகர்கள் வராங்க. அவருக்கு சாப்பாடு கொடுக்க வாங்கன்னு உள்ள கூப்பிட்டு சாப்பாடு போட போறாங்க. நேரம் மேல இருந்து ஓடி வந்தார் பாபா. அந்த சாப்பாடு அப்படியே புடுங்கிட்டார். சாப்பாட புடுங்கிட்டார். இவனுக்கு இந்த சாப்பாடை கொடுக்காது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டுட்டாங்க. பாபா சாப்பாடு போட்டு தானே பார்த்துருப்போம், எத்தனையோ பேருக்கு கருணையோடு கொடுப்பாரு, இந்த சாப்பாடே போடாத அளவுக்கு பாபா கோபப்படுறதுக்கான காரணம் என்ன? அந்த நபர் பசியில் அழுகிறார். சாய், எனக்கு பசிக்குது, எனக்கு உடம்புலாம் முடியல, ஒரே நோயா இருக்கு, தயவு செய்து எனக்கு சாப்பாடு போடுது. ஆண்டவன் என்னிடம் சொல்கிறான், உனக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்ட்டார். அங்கேயே உட்கார்ந்து அழுகிறார். எப்படி இருக்கும்? நம்ம குருசாய் பிரசாதாலயால வந்து திடீர்னு பாபா ஒருத்தருக்கு சாப்பாடு போட மாட்டேன் போ அப்படின்னா எப்படி இருக்கும்? எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? எல்லாருடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கும்? நம்ம சாப்பிடும்போதே மனசு துடிச்சு போச்சு. எல்லாருக்கும் மனசு, எல்லாம் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. ஏன் பாபா சாப்பிட, ஏன் இப்படி பண்ணிட்டாரு, ஏன் என்னாச்சு, பார்த்தா பாவமா இருக்குது, ரொம்ப 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 இதா இருக்காரு, என்னாச்சு? அப்படி என்ன தப்பு பண்ணியிருப்பார் அவர்? போன ஜென்ம கர்மா. சூப்பர். கைத்தட்டல் கனகராஜ் கைத்தட்டல். அவர் பெரிய சூதாட்டி. என்ன பண்ணுவாரு? சூதாட்டி, பெரிய செல்வந்தர். அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய வாழ்க்கையில 24 மணி நேரம் சூதாட்டம் மட்டுமே ஆடுவார். சூதாட்டம். கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, நல்லவனா மாறுவான் அப்படின்னு. மாறவே இல்லை. மறுபடியும் என்ன ஆகுது? இப்போ நீங்க ஒரு சூதாட்டி கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன ஆகும்? அடிச்சு நோருக்கு 20 காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சூதாட்டம் தான். ஒன்னொன்னா எல்லாம் விற்கப்படுது. எல்லாம் காலி. பணம் எல்லாம் சுத்தமா போச்சு. ஆனா சூதாடாம இருக்க முடியாது. சில பேருக்கு வந்து சாயங்காலம் 6 மணிக்கு இல்லைன்னா கை நடுக்கும். பார்த்துருக்கீங்களா? எனக்கு 6 மணி ஆனா முடியல, கையில குடிச்சே ஆகணும். அது என்னமோ 6 மணிக்கு தான். அது என்ன டைம் வந்து தெரியாது. நல்ல நேரமாமா அது. சாயங்காலம் 6 மணிக்கு கை நடுக்குமாமா அது குடிக்கலன்னா.
நைட் 12 மணி, மத்தியானம் 12 மணி. நீ வேற லெவல்றாமா. புரியுது புரியுது. இப்போ எல்லாருமே ஷீரடியில் இருக்கிறவங்க எல்லாருமே பாபாவையே பார்க்குறாங்க. பாபா மற்றவங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு போடுறாரு, எல்லாத்தையுமே சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு. அந்த நபருக்கு மட்டும், அந்த பக்தருக்கு மட்டும், பக்தர்னு சொல்ல முடியாது, அந்த நபருக்கு மட்டும் சாப்பாடே போடணும். கொடுக்காததே ஸ்பெஷல் தானே. அதான் கொடுமை பண்றாருன்னு அவரே கனகராஜ் சொல்லிட்டாரு. உண்மையா எல்லாத்தையும் இழந்து, பல பல சொத்துக்களை இழந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்றாருன்னா தன்னுடைய மனைவியை அடமான வைக்கிறார். கடைசி கடைசி உச்சத்துல தன்னுடைய மனைவியை அடமான வச்சு சூதாட்டாரார். சூதாட்டாரது எப்படி சொல்றாருன்னா, என் மனைவியை உங்களுக்கு நான் கொடுத்து விடுகிறேன், என் மனைவியை உங்களுக்கு நான் கொடுத்து விடுகிறேன், நான் எப்படியாவது இந்த சூதாட்டத்தில் ஜெயிக்கணும். அதே மாதிரி அந்த மனைவியை சூதாட்டத்தில் தோத்து போறாங்க. அந்த மனைவி விற்கப்படுகிறார். பாபா ஒத்துக்குவாரா? வெச்சு செய்வார். தாய் என்பவள் 10 மாதம் சுமப்பவள், மனைவி என்பவள் கடைசி வரைக்கும் சுமப்பவள். அம்மா பெருசா பொண்டாட்டி பெருசா? பொண்டாட்டி பெருசா அம்மா பெருசான்னா மனைவி தான் பெருசு. ஏன் மனைவி பெருசு அப்படிங்கிறன்னா, எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து கட்டின கணவனுக்காக, கட்டின கணவனுக்கு பிடித்தது போல இருக்கின்ற அந்த இடத்துல தன்னினுடைய சுக துக்கங்களை எல்லாம் தியாகம் செய்துவிட்டு புருஷனுக்காகவே, அதுவும் அந்த காலத்தில் எப்படி இருப்பாங்க, வேற லெவல்ல இருப்பாங்க அந்த காலத்திலலாம். இப்போ அந்த மனைவி என்ன பண்ணிட்டாங்க, வித்தாச்சு. இப்ப நீங்க சொல்லுங்க, அவனுக்கு சோறு போடலாமா? ஏன் போடக்கூடாது? ஏன்? யாரை வித்தா? அப்படி மனைவியை வித்தாச்சு. இந்த விஷயத்தை பாபா யார்ட்டையும் சொல்லல. ஆனா எல்லாரும் யாரை திட்டாங்க? பாபா கருணை இல்லாதவர், பாபா இரக்கமற்றவர், பாபா மோசமானவர், பாபாவுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியல, இவரெல்லாம் நம்பி நாங்க இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்னு சொல்லி பாபாவை திட்டுறாங்க. பாபா தான் எப்பவுமே பாவத்தையும் பழியும் ஏத்துக்குவாரு. பாபா எப்பவுமே என்ன பண்ணுவாரு, பாவத்தையும் பழியும் ஏத்துக்குவார். நீ செய்த பாவத்தை யாம் ஏற்றுக்கொள்கிறோம், இந்த மசூதி வாசலில் அமர்ந்து கொண்டு பாவப்பட்டவனை இவ்விடத்தில் வந்திருக்கிறாய், உன்னுடைய பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் உனக்கு அன்னம் இடக்கூடாது என்பது அல்லாவின் கட்டளை அப்படிங்கிறார். சோறு போடக்கூடாது உனக்கு. இந்த இடத்துல நீங்க பாபாவா இருந்தா என்ன பண்ணுவீங்க? பாபா பண்ணது கரெக்ட். ஆனா சுத்தி இருக்கிற யாருக்குமே தெரியாது இப்படி சம்பவம் என்னன்னு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவர் பசிக்குது 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 சுருண்டு விழுந்துடுறார். அவரை யாரும் தொடக்கூடாது, அவர் யாரும் தூக்கக்கூடாது, அவர் கர்ம வினையை அனுபவிச்சு ஆகும். செஞ்ச பாவம் அப்படி, செஞ்ச பாவம் அப்படி. எல்லாரும் பாபா கிட்ட முறையிடுறாங்க. பார்க்கவே பாவமா இருக்குது, பசியில துடிக்கிறார் துடிக்கிறார், பயங்கரமா பசிக்குது 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 பசிக்குது. பாபாவுடைய கண்கள் செவக்குது. எல்லாரும் திட்டார், அவங்கவுங்க அவங்க வேலையை பாருங்க அப்படிங்கிறார். அப்படி இருக்கும் இந்த காட்சி. அப்படி கற்பனை செய்து பாருங்க. அன்னைக்கு பாபா வாழ்ந்த காலத்தில் நடந்த சம்பவம். பாபா எவ்வளவு தாண்டி வந்திருக்கிறார் தெரியுமா? ஒருத்தருக்கு மட்டும் தைரியம் அதிகமாயிடுச்சு. ஒருத்தருக்கு மட்டும். இவர் என்ன நினைக்கிறாருன்னா, பாபா கிடக்கிறார். பாபா அங்கே வந்த சேவகர்கள் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, சத்தம் போடாமல்
சாப்பாடு எடுத்துட்டு போய் அந்த நபருக்கு மறுபடியும் கொடுக்க போறார். அது வரைக்கும் பொறுத்திருந்த அந்த பாபாவுக்கு தான் என்ன நடக்குன்னு தெரியுமே. எங்க இருந்தாலும் அந்த மூலையில் அப்படி ஓரமா அங்க மற்றவங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தவர் அங்க சாப்பாடு மறுபடியும் கொடுக்க போறாங்க. ஓடி போய் அந்த யார் சாப்பாடு கொடுக்க போனாங்களோ அவரை ஓங்கி அடிக்கிறார். யாரை கேட்டு நீ அவனுக்கு சாப்பாடு கொடுக்குற அப்படின்னு பதச்சு போயிட்டான். சாப்பாடு கொடுக்கறதுக்கு பாபா அடிக்கிறவுக்கு வந்துட்டாரே. அப்படி என்ன பாபா அவன் குற்றம் செய்தான்? அது நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப எல்லாருமே சேர்ந்து யாரை கரிச்சு கொட்டுறாங்க? பாபாவை நம்பி வந்தா இப்படிதான் பண்ணுவாரா? பாபாவை நம்பி போனா இப்படிதான் செய்வாரா? சாயை நம்பி போனா சாப்பாடு கூட போடாம இப்படிதான் குடும்பப்படுத்துவாரா? நம்ம 99 நல்லது பண்ணியிருப்போம். ஆனா ஒரு கெட்டவனை அழிக்கிறதுக்காக அன்னைக்கு அல்லாஹ் சாப்பாடு கொடுக்க வேணான்னு சொன்னதுக்காக சாப்பாடு கொடுக்காம இருந்திருப்போம். அந்த ஒரு நாளை வச்சு மீதி இருக்கிற எல்லா நாளையும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? நீ 10 வருஷமா நல்லது பண்ணிட்டு வந்திருப்பா. ஒரே ஒரு விஷயத்தை நீ தப்பு அப்படின்னு சொல்லியிருப்ப. உன்னை என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் சேர்ந்து உன்னை கார்னர் பண்ணி முடிச்சு கட்டிடுவாங்க. பாபா கூட ஆத்ம ஞானம் பெற்ற ஒரு சிலர் இருக்கிறாங்க. பாபா ஏன் இப்படி பண்றாருன்ட்டு உடனே பாபாவுடைய பாதத்தை போய் பிடிச்சிட்டு பாபாவுடைய கோபவசம் அப்படி உட்காந்துருக்காரு. பாபா கோபமா பாபா கூட சாப்பாடு கொடுக்குறாங்க. எனக்கு வேண்டாம் போ அப்படின்றார். நான் இப்போ சாப்பிட முடியாது, வேண்டாம் போ அப்படிங்கிறார். பாபாவுடைய பாதத்தை 4 பேர் பிடிக்கிறாங்க. சாயி கொஞ்சம் அமைதியா இருங்க சாயி, கோபம் வேண்டாம் சாயி. பாபாவுடைய பாதத்தை பிடித்த அந்த ஆத்ம ஞானம் பெற்றவர்களுக்கு அந்த ஞான திருஷ்டியில அந்த ஞானத்துக்குள்ள பாக்குறாங்க. எதனால பாபா சாப்பாடு கொடுக்கல அப்படிங்கும்போது அவங்க உண்மையை தெரிந்து கொள்கிறார்கள். அவன் வந்தவன் யார் என்றால் தன்னுடைய மனைவியே சூதாட்டத்துக்காக அடுத்தவங்களுக்காக வித்தவன். அப்ப அந்த 4 பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. பாபாவுடைய காலை பிடிச்சாங்க பார்த்தீங்களா? உண்மையா காலை பிடிச்சாங்க. நம்பிக்கையோட பொறுமையோட பாபா தான் கதின்னு நினைச்சு காலை பிடிச்சாங்க பார்த்தீங்களா? அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க 4 பேருமே சேர்ந்து கொண்டு பாபாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, பாபா செஞ்சது சரி, அவனுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாது, அவன் பசியில துடிக்கிட்டான். இப்போ நம்ம வீட்டு பொண்ணுங்களை நம்ம வித்துற முடியுமா? சூதாட்டத்தில் எப்படி இருக்கும்? அப்ப பாபாவுக்கு எல்லாருமே பிள்ளைங்க தானே? பாபாவுக்கு எல்லாருமே பிள்ளைங்களா இல்லையா? அப்ப எல்லா பிள்ளைகளுமே சரி பண்ணுவதற்காக தான் பாபா போராடுறார். எல்லா பிள்ளைகளுக்குமே நல்லது கொடுக்க தான் பாபா போராடுறார். இந்த காட்சி அங்க பரபரப்பாகுது. இந்த சிறுவிழி செய்தி கதையினுடைய நுட்பத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாபா சில இடங்களில் கோபத்தை படுவார், அதில் ஞானம் கிடைக்கும். சில இடங்களில் கோபத்திற்கான கர்மாவின் காரணம் இருக்கும். அவன் செஞ்ச பாவத்தினுடைய கர்மா அது. அவன் அனுபவிக்கலைன்னா நான் ஆண்டவனுக்கு பதில் சொல்ல முடியும். அப்படியே காட்டு தீ போல அந்த ஊர் முழுக்க இந்த செய்தி பரவுது. காட்டு தீமூர் அந்த பசியில இருக்கணும் தெரிஞ்சு போச்சு. பாபா நமக்கு இதுக்காக தான் சோறு போட மாட்டேங்கிறாருன்னு. தப்பு செஞ்சவன் அனுபவிச்சு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அப்பதான் அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். வாசல்லையே நின்றுக்கிட்டான். அவன் அதுக்கு மேல உள்ள உடலை கண்ணீர் விட்டு தன்னுடைய மனைவியை நினைச்சு மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். எங்க? பாபாவுடைய மசூதியில் இருந்துகிட்டு மண்டிட்டு, அன்பு மனைவியே, உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், உன்னை நான் வித்துட்டேன், நான் செய்தது மிகப்பெரிய தவறு, என்னை மன்னிச்சிருன்னு கதறி கதறி அழுகிறான்.
நீ எங்க இருக்கிற? உன்னை நான் வித்துட்டேன், தோத்துட்டேன். நீ இப்ப எங்க இருக்கிற? நீ எவ்வளவு பாதிப்புல இருப்ப எனக்கு தெரியாது. என்னை மன்னித்து விடு. இந்த மசூதியில் இருந்து இங்க இருக்கிற சாய் முன்னால சாட்சியா நான் கேட்டுக்கிறேன், என்னை மன்னித்து விடு. கதறி கதறி அழுகிறான். விட்டுட்டு வரல, வித்துட்டு வந்தான். சூதாட்டத்துல தான் பொண்டாட்டிய அடுத்தவனுக்கு வித்துட்டு வந்தான். அவன் அம்மாவை விட்டுருப்பானா? அவனுடைய அம்மாவை அந்த பண்ணியிருப்பானா? அழுகிறான் அழுகிறான் அழுகிறான். பசியினுடைய கொடுமையில 2 நாட்களா எல்லாம் போயிட்டாங்க. 2 நாட்களா அழுகிறான். 3ஆவது நாள் அந்த மசூதி வாசல்ல எந்த மனைவியை திட்டினானோ அந்த மனைவி வந்து அங்க நிக்கிறாங்க. அவங்களுக்கு யாரோ சொல்லி பாபாவை பார்த்தால் பாவ புண்ணியம் கிடைக்கும், பாபாவை பார்த்தால் புண்ணிய கணக்கு ஏறும், தன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு நடந்துருச்சு, தனக்கு மாற்றம் நடக்காதான்னு சொல்லி மசூதி வாசல்ல பாபாவை பற்றி கேள்விப்பட்டு பாபாவை பார்ப்பதற்கு உள்ள வந்துட்டாங்க. அங்க தன்னுடைய கணவர் பிச்சைக்கார மாதிரி இருக்கிறது தெரியல. ஆனா 1000 தான் இருந்தாலும் தெரிஞ்சிடும் இல்லையா? இப்படி டக்குன்னு பார்த்த உடனே கண்ணு கலங்குது. பொண்டாட்டி காலில் விழுந்து கதறி கதறி மசூதி வாசலில் அழுகிறான். என்னை மன்னித்துடு, என்னுடைய சுய இன்பத்திற்காக, என்னுடைய சுய இன்பத்திற்காக உன்னை நான் விற்றுவிட்டேன், என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு, என் சுய இன்பத்திற்காக உன்னை விற்றுவிட்டேன், என்னை மன்னித்து விடு, மன்னித்து விடுன்னு கதறி கதறி அழுகிறான். மனைவி அழுகுறாங்க. எந்திரிங்க. புருஷங்காரன் என்ன தப்பு பண்ணாலும் உண்மையா அன்பு வைக்கிற பொண்டாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே போவான். அழுதுகிட்டே அப்ப பாபா உள்ள கூப்பிடுறாரு. யார? 2 பேரையும் உள்ள கூப்பிடுறாரு. கண்ணீரோட பாபா முன்னால உட்காந்து அவன் கேட்கிறான், பாபா நான் பெரிய பாவை, என் பொண்டாட்டியவே நான் சூதாட்டத்தில் வித்துட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பே கிடையாது, எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்கள் அப்படிங்கிறார். எனக்கு தண்டனை கொடுத்துருங்க, எனக்கு தண்டனை கொடுத்துருங்க, இந்த வாழ்க்கை எனக்கு என்னால் ஜீர்ணிச்சுக்க முடியாது, தண்டனை கொடுங்க. அப்படியா? உனக்கு தண்டனை வேண்டுமா? உனக்கு தரேன், கொஞ்ச நேரம் உட்கார் அப்படின்ட்டு அந்த மனைவியை மட்டும் அங்க உள்ள இருக்கிற ஒரு சுவாமி படத்துக்குள்ள கூட்டிட்டு போனார். எப்படியோ கூட்டிட்டு போயிட்டு இப்படிதான் சுவாமி படம் அப்படின்னா சுவாமி கிட்ட நின்று ஏதோ அந்த மனைவி கிட்ட சொல்றார், மகளே அப்படி சொல்றார். சொல்லிட்டு நீ போய் உட்காந்துக்கோங்கிறார். இந்த கேட்டார் இல்லையா கணவர், எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்கன்னு, அவர் அப்படியே பதட்டத்தோட உட்காந்துருக்கிறார். பதட்டத்தோட என்ன ஆகும், ஏது ஆகும், என்ன சொல்லுவார் பாபான்னு. பாபா வந்து இப்படி உட்காந்துக்கிட்டார். உட்காந்துட்டு கால் மேல் கால் போட்டார். அப்படியே கண்களை மூடிக்கிட்டார். ஆனா அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்தார். அது என்ன தண்டனையா இருக்கும்? சரியான தண்டனை கொடுத்தார். அப்புறம் சரியா சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது ஒருத்தங்க அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்துருவாங்க? புத்தியில ஏறுற மாதிரி ஒரு தண்டனை கொடு. என்ன தண்டனை கொடுத்துருப்பாங்க? மனைவி காலில். அது மசூதியிலே விழுந்துட்டாங்களே, என்னன்னா பிரிந்து இருக்கணும், அதுதான் பெரிய தண்டனை. அப்புறம் சேவை செய்யணும். சூப்பர். அப்புறம் சொல்லுங்க. சாப்பாடு கிடையா? சூப்பர். அப்புறம் ஒரு அப்படியே தண்டனை, சாதாரண தண்டனை இல்லை, அப்படி ஒரு தண்டனை கொடுத்தார் பாபா. மனைவி கையால அடியா?
சொல்லுங்க. நான் சொல்றதா இருந்தா அப்புறம் உங்ககிட்ட என் கேள்வி கேட்கிறேன். ஞானம் உள்ளே இருந்து வெளியே வருவதற்குள் உங்களிடம் இந்த செய்வழி செய்தி கதையை பார்த்தீங்களா? ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கதை. காலம் முழுக்க சந்தோஷமா கண்டிப்பா. அவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணவனுக்கு அப்படி ஒரு தண்டனை கொடுக்கலாமா? அப்படிதான் கொடுக்கலாமா? எப்படி நீங்க எப்படி ஒரு 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 மனைவியை ஒரு மனைவியை கூட்டி வேற ஒருத்தனுக்கு வித்துட்டா ஓ மன்னிச்சிருவார். ஓ சாய்க்கு கோபம் வரும் தெரியும் இல்லையா? பாபாவுடைய தண்டனை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரியும். சாய் தண்டிச்சாருன்னா திரும்பி பார்க்க முடியாது வாழ்க்கையில. பாபாவுடைய பனிஷ்மெண்ட் ரொம்ப கொடூரமானது. பாபாவுடைய தண்டனை மற்ற கடவுள் மாதிரி கிடையாது. நீங்க ஏதோ காவல் தெய்வம் தண்டனை கொடுக்குற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்க. வச்சு செஞ்சிருவார் பாபா. கோபம் வேறு, தண்டனை வேறு. தண்டனை வச்சு செய்வாரு. அதுவும் அவருக்கு 2 குழந்தைகளையும் பெண்களையும் துன்புறுத்திட்டாங்கன்னா வச்சு செய்வார் பாபா. என் வீட்டுக்காரமா எனக்கு தெய்வம், எங்க அம்மா எனக்கு சாமி. நான் அப்படித்தான் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்களோ முடிவு பண்ண. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அதுவே அவன் தாயை சூதாடி இருப்பானா? அது கூட பண்ணிருப்பான். ஐயோகே பையன். இப்ப நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட என்னன்னா, என்ன தண்டனை கொடுத்திருப்பார்? வாழ்நாள் முழுக்க பாத பூஜை. நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அந்த மசூதிக்கு வெளியே வர்றவங்க செருப்பு தொடக்கி விட்டுருப்பாங்க. அப்புறம் நீங்கள் இதற்கான பதிலை சொல்ல வேண்டும். அதற்காக இந்த வாய்ப்பு தரேன். நீங்க யோசிக்கணும். உங்களுக்குள்ள சாய் சரியான பதிலை கொடுப்பார். பிரிஞ்சிருக்கணும். இப்ப பிரிஞ்சுதானே இருந்தாங்க. அவன் தான் சூதாட்டி வித்துட்டானே கொண்டாட்டிவே. எல்லாரும் ஒரு அறை. வேற லெவல்மா. நீ சவுதி கத்தார்ல இருக்க வேண்டிய ஆளுமா. அவன் இருக்கவே வேண்டாம். என்ன சொல்லியிருப்பாருமா ஸ்ரீஜா? பாபா பக்கத்திலே வச்சிருப்பார். எனக்கு விடை சொல்லிட்டாரு. என்னன்னு அவர் சுவாமி சொல்லிட்டாரு. இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து பதில் வருங்கிறார். அவன் தான் ஆடாம கடைசியில் நொந்து போய் தானே வந்து மசூதியில் உட்காந்துருக்கான். அந்த எல்லாம் முடிஞ்சு போச்ச கதை. ஆடிய ஆட்டம், ஓடிய ஓட்டம் எல்லாம் ரத்தம் சூடா இருக்கிற வரைக்கும் தான். நல்லா புரியுதுங்களா? ரத்தம் சூடு முடிஞ்சிருச்சுன்னா சொல்லுங்க. சூதாடுறத பேன் பண்றதா? இல்லை, பாபா அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறார். அவன் தான் கேட்கிறானே, பாபா நான் பாவி. கழிவறையை கழுவு சொல்றது சூப்பர். அப்புறம் வாழ்நாள் முழுக்க சேவை செய். நான் எதிர்பார்க்கல, உங்க வாயிலிருந்து பதில் வரணும். பாபா எனக்கு சொல்லிட்டாரு. உங்ககிட்ட இருந்து வரும். என்ன மாமா மகேஸ்வரி மூமையா அமைதியா உட்கார்ந்துருக்கிறேன். செல்லதுரை இசையாசிரியர் என்ன செய்ய சொல்லுங்க. பெண்மை பத்தி எவ்வளவு இது சொல்லணும் அதை சொல்லிட்டு சூதாட்டினா கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் மக்களுக்கு சொல்லியிருக்காரு. அதுதான் அவருக்கு செல்லதுரைக்கு பலத்தை கைத்தில் பண்ணுறோம். அவருக்கு என்ன தெரியுமா பாபா தண்டனை கொடுத்தார்? தன்னுடைய தவறுகளை சபையில் சொல்ல வைத்தார்.
ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நான் சூதாட்டத்துல என்னுடைய மனைவியை வித்துட்டேன், நான் பாவி, என்னை மன்னிச்சிருங்க. பார்க்கிறவங்களெல்லாம் பார்த்து கேளு. இந்த மசூதி வாசலில் வரும் அத்தனை சாய் உறவுகளும் என்னுடைய சாய் உறவுகள் தான். நான் அவங்களுக்குள்ள இருக்கிறேன், வரவங்ககிட்டலாம் கேளு அப்படின்ட்டார். வரவங்க கிட்டலாம் அவர் கேட்பார், விடுங்க. ஏன் என் மனைவி நீங்க யாருங்க அப்படின்னு. இந்த மாதிரிங்க, நான் என் மனைவிய சூதாட்டத்துல வித்துட்டேன். இந்த காட்சியை மனைவி பார்க்கறான். 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், மனசு வெந்து போச்சு. என்னடா மரண வேதனையா இருக்கேடா, என்னையாச்சும் சூதாடி வித்துட்டான். ஆனா கண்ணு முன்னால கட்டின புருஷன் எத்தனை பேர்த்துட்டா மன்னிப்பு கேட்கறான். என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டி இல்லையா? கணவனே கண்ட தெய்வமா? கணவனே கண் கண்ட தெய்வம். என் அன்புக்குரிய சாய் உறவுகளே, அவங்க வர ஒவ்வொருத்தரையும் மன்னிப்பு கேட்கணும். இதுதான் பதில், இதுதான் வந்து விடை. செல்லதுரை சொன்ன, செல்லதுரைக்கு ஒரு பலத்தை கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வருவோட்டுலாம் நீ எத்தனை முறை மறுபடியும் பார்த்தீங்கன்னு சொல்லணும். இந்த வாரம் வரியா, அடுத்த வாரம் மறுபடியும் அவங்கள பார்த்து சொல்லணும். எத்தனை முறை பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கடைசி பார்க்கும்போது, ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க? மனைவி வச்சு சுதாரணம்டா, மனைவி வச்சு சுதாரணம்டா, மனைவி வச்சு சுதாரணம், எல்லாம் ஊரே பரவி போச்சு. கடைசியில் ஒரு நாள், ஒரு நல்ல நாள்ல விளக்கம் தரார். இந்த உலகத்துல ரொம்ப வலியான நேரம் எப்ப தெரியுமா? ரொம்ப வேதனையான நேரம் எப்ப தெரியுமா? ஒருத்த உடம்புல இருந்து உயிர் போற நேரம் தான். பாபா சொல்றார், உடம்புல இருந்து உயிர் போற நேரம் தான். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, ஏன் அவர் மன்னிப்பு கேட்க வச்சுக்கிட்டே இருக்காரு பாபா? நிறைய சமயங்கள்ல பாபா பத்தி நம்ம ஒரு கேள்வி வைப்போம்ல, ஏன் பாபா அப்படி பண்றாரு, ஏன் அப்படி செய்யறாருன்னு. உலகத்திலேயே யாருக்கு உடம்பில் மரணம் கொடூரமாக இருக்கும் என்றால், கட்டின மனைவியை துன்புறுத்தி விற்று அந்த மனைவியினுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் அந்த மனைவியை தூக்கி எறிந்தவர்களுடைய மரணம் மிக கொடூரமான நோயோடு இருக்குமா. அது பாபா என்ன சொல்றாருன்னா, உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸா அழுகி போகுமா. பாபா சொல்றார், உள்ளே இருக்கிற உள் உறுப்புகள் ஒன்னொன்னா அழுகி போகும், ஒவ்வொரு உறுப்பு அழுகி போகும். கடைசியில உடம்பு முழுக்க அழுகி போயிடும். சீப்புனது உடம்பு முழுக்க சீ போயிடும், நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சிடும். நாத்தம் எடுத்த உடம்படான்னு சொல்லுவாங்கல்ல, அப்பேற்பட்ட பிறப்பாய் போயிடும். பெத்து எடுத்த தாய் எப்படி உச்சி முகந்திருப்பா, கடைசியில் சாகும்போது எப்படி இருப்பாங்க? அவங்க மரணம் கொடூரமா இருக்கும். அந்த மரணம் கொடூரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக பாபா அந்த மனைவியினுடைய மனதை புரிந்து கொண்டு ஒரு வாய்ப்பாக மன்னிப்பை கொடுத்ததுதான் அந்த மன்னிப்பு கேட்பது. இப்ப இந்த மன்னிப்பு கேட்டதுனால அவன் அந்த மரண கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டான். ஆனா குற்ற உணர்ச்சி எவ்வளவு பெரிய தண்டனை சொல்றார். உன் உடம்புல இருக்கிற பிணியை நான் எடுத்துட்டேன், ஆனா குற்ற உணர்ச்சி அடுத்த பிறவியில இந்த பாவத்தை நீ அனுபவிச்சு ஆகணும். அடுத்த பிறவில என்னத்தை நீ அனுபவிக்கணும்? அப்ப பாபா சொல்றார், அடுத்த பிறவியில் நீ படும் கஷ்டத்தை அத்தனையும் ஏற்றுக்கொண்டு என்னிடம் வருவதற்கு இப்பொழுது நான் உன் மனைவி மூலமாக ஆசீர்வதிக்கிறேன். அம்மா மறுபடியும் பிறவியா? சாமி, விஷயம் தெரிஞ்சவங்க பிறவி கேட்பாங்க? கேட்க மாட்டாங்க. இந்த கதையில நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நீங்க அப்படியே ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு தாட் போச்சு. நான் பாபா பார்த்தீங்களா, அப்போ கூட மசூதி வாசல்ல வந்து உக்காந்துட்டான், மனைவியை அடுத்த 2 நாள்ல வர வைக்கிறாரு.
அவன் பாவத்தை போக்க வைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரையும் மன்னிப்பு கேட்க வைக்கிறாரு. அவன் கடைசி காலத்தில் கொடுமையாக சாவக்கூடாது, நஞ்சி சாவக்கூடாதுன்ட்டு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வச்சு அந்த பாவத்தை கர்மத்தை சரி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த கணவனையும் மனைவியும் சந்தோஷமாக போங்கன்னு அனுப்பி வைக்கிறார். ஒரு பெரும் விபத்து நடந்துருச்சு, ஒரு பெரிய விபத்து, பெரிய ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல பயங்கரமான கோமா ஸ்டேஜுக்கு போயாச்சு. கோமாலேருந்து திரும்பி வரதுக்கு பல நாட்கள் ஆகுது. அப்புறம் உடம்பு மறுபடியும் இயல்பு நிலைக்கு வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு உடம்பு சரியாகுது. அதுக்காக நம்ம வாழாமல் இருக்குமா? நடந்த விபத்து, ஐயோ நான் கோமால போயிட்டேன், நல்லா இதாகிட்டேன், அப்படி ஆயிட்டேன், அப்படி இல்லை. இதுவே பெண்களும் சேர்ந்து ஆண்களை இப்படி வச்சுக்கலாம். ஆண்களையும் இப்படின்னா கூட அதே தான் கதை, அப்படி தலைகளை வச்சுக்குவோம். பெண்கள் சூதாடி ஆண்களை வித்துறது. இப்போ ஆண்கள்லாம் விற்க தானே பட்டிருக்கிறாங்க மறைபொருளாக. ஆனால் ஒரு விஷயம், நின்று பேசக்கூடிய தெய்வம், வீட்டு வாசலில் கடங்காரங்க வந்தால் கூட நின்று பேசுகிற தெய்வம் நம்ம மனைவிமார்கள் தான். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்ப அந்த இடத்துல யார் தெய்வமா இருக்காங்க? கஷ்டப்படுறவங்களுக்கு யார் அந்த இடத்துல துணையா இருக்காங்க? பெண்கள். இந்த கதையில நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன? எவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா செய்வெளி செய்தி. இந்த கதையினுடைய கரு என்ன? பாபா சொன்ன இந்த கதையினுடைய கரு என்ன? இப்ப நான் முதல்ல கேட்ட கேள்வி இப்ப கேட்கிறேன். பாபா உங்களிடம் ஒன்றை எதிர்பார்க்கிறார். சூப்பர். அதேதான் அவரும் சொன்னார். பாபான்னா ஒழுக்கம், ஒழுக்கம்னா பாபா. சரி, நம்ம கேட்டுக்கலாம். இப்படி இப்படியே ஒரு கையை வச்சு, வலது கையில வச்சு நாம ஒழுக்கமா இருக்குமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம். இல்ல அப்படின்னு உங்க மனசு சொன்னுச்சுன்னா இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க ஒழுக்கமா மாறிடுங்க. இல்ல இல்ல என்ன வேணா பேசிக்கோ குருசாயி, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மசூதியில் வந்து உட்கார்ந்தவனோட உங்கள் மரணம் கொடூரமாக இருக்கும். இந்த கதையை உலகம் முழுக்க கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க குரு சாய்ராம், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்கள் மரணம் கொடூரமாக இருக்கும். சத்தியம், சீரடி சாய்பாபா மேல சத்தியம். அந்த மரணத்தோட வலி எப்படி இருக்கும் தெரியுமா? பெயின். அந்த யமதர்மராஜா அவ்வளவு சீக்கிரம் எடுக்க மாட்டான். வச்சு 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 செய்வான். பாதி உயிர் இழுத்து இழுத்து விடுவான். ரண வலி ஒட்டம்பட்டு முடியாது. நீங்க நல்லா பாருங்களேன், தவறு செய்தவர்களுடைய மரணம் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும். புண்ணியம் செஞ்சவங்களுடைய சாவு எப்படி தெரியுமா இருக்கும்? போறதே தெரியாது, போறதே தெரியாது. உங்ககிட்ட நான் ஏன் தெரியுமா இந்த கதையை இன்னைக்கு செவிவழி செய்தி பாபா சொல்றாரு? ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பெண் என்பவள் குலதெய்வத்துக்கு சமமானவள். கண்ணதாசன் என்ன சொல்றார்? நான் எல்லா தப்பு பண்ணிட்டு நான் பேசுறேன். அர்த்தமுள்ள இந்து மதத்தை பற்றி நீ பேசுவதற்கு யாருடான்னு கேட்கிறாங்க. அர்த்தமுள்ள இந்து மதத்தை பற்றி நான் தாண்டா பேசணும். நான் தாண்டா சாமி இல்லைன்னு சொன்னவன். நான் தாண்டா கடைசியில் எல்லாத்தையும் பார்த்தேன்டா. மதுவை பார்த்துட்டேன்டா, பெண்களை பார்த்துட்டேன்டா, எல்லாத்தையும் பார்த்தா. எல்லாமே ஒண்ணு இல்லடா, எல்லாம் மாயடா, கடைசியில சாமி தாண்டா நினைச்சோம் அப்படிங்கிறார். யாரு? கண்ணதாசன் பாட்டு பாடியிருக்கார். ஒரு கோப்பையிலே உன் குடியிருப்பு. அதுக்கப்புறம் கட்டாயம். இந்த பக்கம் ஒரு மங்கை, இந்த பக்கம் ஒரு மது. அவரே கடைசியில் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு? அச்சோ சாமி. அவருடைய மரணம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? கண்ணதாசன் மரணம் போய் பாருங்க, யூடியூப் போட்டு பாருங்க. ரொம்ப கொடூரமா இருக்கும்.
இந்த உலகத்தில் சாயுடைய பிள்ளைங்க கற்பனையில கூட தவறு பண்ணக்கூடாது. அடுத்தவங்க சொல்றதுக்காக நீங்க தப்பானவங்க இல்ல, விமர்சனம் எல்லாம் தப்பானவங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பாபா உங்ககிட்ட கேட்கிறாரு, அது ஒரு வார்த்தையில சொல்றாரு. அன்னைக்கு அவர் வாழ்ந்த காலத்துல ஒரு வார்த்தையில சொல்றார், சுவாமி என்னை நாடி வரும் என் பிள்ளைகள் இப்படிதான் இருக்கணும், ஒரு வார்த்தையில சொன்னார். என்ன தெரியுமா அந்த வார்த்தை? முகமூடி இல்லாமல் என் முன் வந்து உட்காருங்கிறார். இங்க உட்கார்ந்துருக்க எல்லாத்துக்குள்ளயும் ஒரு முகமூடி இருக்குது. இங்க உட்கார்ந்துருக்க எல்லாருக்குள்ளயும் ஒரு முகமூடி. அந்த முகமூடியை கழட்டுங்கிறாரு. முகமூடியை போட்டுட்டு வந்து முன்னால உட்காராத, நீ வாழ்க்கையில ஜெயிக்க மாட்ட. முகமூடியை கழட்டி வச்சுட்டு அன்பின் வடிவமாய், கருணையின் வடிவமாய், வெளிச்சத்தின் வடிவமாய், குரு பாக்கின் சத்திய வாக்கின்படி, அப்பா உன் வாக்குப்படியே நான் நடப்பேன் என்கிற நம்பிக்கையோடு பாபாவிடம் நீங்கள் செயல்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை எப்பொழுது வசந்தமாக. நான் ஒரு கதையை சொல்லியிருக்கேன். ஒரு நாள் திடீர்னு எனக்கு வந்து ஒரு சாய்டி ஓட்டியை காட்டுறாங்க. ரொம்ப தொலைவில் இருக்காங்க. ஒரு சாய்டி ஓட்டியை காட்டுறாங்க. அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து. அவங்க மனைவியினுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்றாரு பாபா எனக்கு தியானத்தில். உடனே அவங்க மனைவிக்கு நான் ஃபோன் பண்ணி உடனே உங்கள் கணவரை போய் பாருங்கன்றேன். அவங்க சொல்றாங்க, நான் இப்போ தாங்க ஆஃபீஸ்க்கே வந்தேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தெரியாது, எனக்கு பாபா உள்ளுணர்வில் சொல்றார், தயவு செய்து போய் பாருங்க அப்படின்னு. மறுபடியும் கிளம்பி 1 மணி நேரம் பயணம் செய்து போய் பார்க்குறாங்க. பார்த்தா வீடெல்லாம் கதவு திறந்துருக்கு. என்னடா இப்படி தானே, கணவர் வேலைக்குள்ள போயிருப்பாரு, உள்ளே வந்து இப்படி பார்க்கலாம், இப்படி கதவெல்லாம் திறந்துருக்கு, இப்படி பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா தன்னுடைய கணவர் தூக்கில் மாட்டிக்கிறதுக்காக போகிறார். அந்த ஒரு 2 மினிட்ஸ் தற்கொலை செய்து கொள்ள தயாராயிட்டார். போனோன்னு அந்த மனைவி போய் காப்பாத்திடுறாங்க. என்னன்னா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களே அப்படின்னு. என்னங்க பிரச்சனை? ஓடு தேம்பி எழுகிறார். தன் மனைவியிடம் தன்னுடைய பண பிரச்சனை எல்லாம் சொல்றார், கஷ்டத்தை எல்லாம் சொல்றார். இதுக்காக நீங்க தற்கொலை பண்ணிக்க நினைச்சீங்க, நான் இருக்கிறேங்க, நீங்க கவலைப்படாதீங்க, என்னன்னாலும் பார்த்துக்கலாங்க. அங்கிருந்து எனக்கு போன் அடிக்கிறாங்க. கணவன் ஒரு பக்கம் அழுகுறாரு, மனைவி ஒரு பக்கம் அழுகுறாங்க, மனைவி ஒரு பக்கம் அழுகுறாங்க, கணவன் ஒரு பக்கம் அழுகுறாங்க, கணவன் ஒரு பக்கம் அழுகுறாங்க, மனைவி ஒரு பக்கம் அழுகுறாங்க, மனைவி ஒரு பக்கம் அழுகுறாங்க, கணவன் ஒரு பக்கம். திட்டத்துல 10 நிமிஷமா அழுகுறாங்க. மனைவி சொல்றாங்க, என் மாங்கல்யத்தை காப்பாற்றிய உங்களுக்கு கோடான கோடி நன்றி. நான் திரும்ப சொன்னேன், கோடான கோடி நன்றி எனக்கு இல்லைங்க, சீரடி சாய்பாபாவிற்கு தான் நீங்கள் கோடான கோடி நன்றி சொல்லுங்க. எனக்கு ஏன் தியானத்தில் உங்களுடைய முகத்தை காட்ட வேண்டும், ஏன் நீங்கள் உங்கள் கணவரை தொடர்பு கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது, ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிற மாதிரி ஏன் என்கிட்ட காட்டணும், ஏன் நான் இதை சொல்லணும், ஏன் பாபா இதை காட்டணும்? அப்ப பாபா அவரை முழுமையாக நம்புவர்கள் யாராக இருந்தாலும் கட்டாயம் முதலில் உயிரை காப்பாற்றி விடுவார். பாபா ஒரு நாள் சொன்னார் சமீபத்தில், சாமி பேர் வச்சவன், சாமி பேர் இருக்கிறவன்லாம் சாமி இல்லடாங்க. அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? சாமி பேர் வச்சவன்லாம் சாமி இல்லடா. சில பேர் வச்சிருப்பாங்கல்ல, பெருமாள், வெங்கடேசன், பழனி, சிவா, அப்படி வச்சிருப்பாங்கல்ல. கரெக்ட். நமக்கு ஏன் தெரியுமா சுவாமியுடைய பேர் வைக்கிறாங்க? நாம தப்பு பண்ணக்கூடாது, நம்ம பர்ஃபெக்ஷனா இருக்கணும், நம்ம கரெக்டா இருக்கணும்ன்றதுக்காக தான் சுவாமியோட பேர் வச்சாங்க, குலதெய்வத்தோட பேர் வச்சாங்க. பாபா சொல்றாரு, சாமி பேர் வச்சுக்கிட்டே இவன் தப்பு பண்றான்டா. சுவாமி சொல்றார், என் பிள்ளைகளிடம் சொல்லு, முகமூடியோட உட்காந்துருக்காத, முகமூடியை கழட்டிடு, எனக்கு எல்லாமே உன்னை பற்றி தெரியும், நீ என்கிட்ட கத்தி சொல்ல வேண்டாம்,
மனசுக்குள்ள மன்னிப்பு கேட்டுக்கோ. உன் வாழ்க்கையில் இந்த நிமிஷம் இந்த நொடி உலகத்தில் எங்கேயோ இந்த பதிவை நீ பார்த்து கொண்டிருந்தால் நீ தவறு செஞ்சவனாக இருந்தனா இந்த நிமிஷத்துலேருந்து நீ மாற்றிக்கோ அப்படின்னு சுவாமி சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுவோம்? முகமுடியை கழட்டிடுவோம். 2007 நான் என் முகமுடியை கழட்டிட்டேன். 2007 கழட்டினேன். ஆனால் அப்பவும் முகமுடி இருந்துச்சு. 5 வருஷம் ஆச்சு அந்த முகமுடியை முழுமையாக கழட்டுறதுக்கு. 2008, 9, 10, 11, 12 மாயைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? கோபம் வருது, தேவையெல்லாம் பேசுறது, புரிஞ்சிக்காமல் இருக்கிறது, எது நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறது. அப்போ நம்ம எல்லாருமே முகமுடியோடு தான் இருக்கோம். இங்கே உட்காந்துருக்கவங்களோட ஒரு மைனஸ் சொல்ல பார்க்க, என்னுடைய மைனஸ் இதுதான் யாராவது சொல்லுவீங்களா? சொல்லவே வேண்டாம். ஆனால் உங்கள் மைனஸ் உங்களுக்குள்ளே இருக்குது, ரகசியமா பிரச்சனை இருக்குது உங்களுக்குள்ள. நீங்களாம் ஒரு நோயாளி. பாபா சொல்றார், முகமூடியோடு இருக்கிற அத்தனை பேருமே நோயாளி. எனக்கு தெரியும் நல்ல விஷயத்தெல்லாம் நீங்க கைத்தறீங்க. முகமூடிய கழட்டுறவங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருவார். இந்த குரு சாய்ராமுக்கு அதிகபட்சம் என்ன ஆசையா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதிகபட்சம் என்ன ஆசையா இருக்கும்? நீங்களாம் முகமுடியை கழிச்சிட்டீங்கன்னா என் காலம் முடிந்த பிறகு, உங்கள் காலம் முடிந்த பிறகு நாமெல்லாம் மேலே ஜம்முன்னு சந்தோஷமா இருந்துட்டு போலாங்க. நீங்க மறுபடியும் பிறப்பெடுத்து மறுபடியும் நீங்க செஞ்ச பாவத்துக்கு நீங்க கஷ்டப்பட்டு ஏதோ முற்பிரிவுகளை செஞ்ச புண்ணியம், பெரியவங்க செஞ்ச புண்ணியத்துல இங்க நம்ம குருசாய் பிரசாதாலயில உட்கார்ந்துருக்கிறோம். சாமி இன்னைக்கு தப்ப சரி பண்ற ஆட்கள் இல்லை. தப்ப கண்டு ஒதுங்கி போனவன் தான் இருக்கிறான். தப்ப கண்டு ஒதுங்கி போனவன் தான் இருக்கான். ஆனா தப்ப சரி பண்ண பாபா மட்டும் தான் இருக்கிறார். சரி, இப்ப நான் இன்னொரு கேள்வி உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். இப்போ இன்னைக்கு முகமூடி போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். உங்கள் முகமூடியை இன்னைக்கு ராத்திரி உட்காந்து சுவாமி கிட்ட மௌனமாக தயவு செய்து சொல்லி இன்னைக்கு கழட்டிடுங்க. கழட்டிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் இன்னிலேருந்து சூப்பர். அப்போ பாபா நம்மகிட்ட என்ன கேட்குறாரு? பாபா என்ன கேட்குறாரு? உன் முகமூடியை கழட்டு, என் முன்னால் வரும்போது நடிக்காதே. அவருக்கு தெரியாதா நீ நடிக்கிறேன்னு? எல்லாமே தெரியும். அப்படியே சீரடியில் பார்க்கும்போது பார்க்கணுமா, அப்படியே பாபா பார்க்கும்போது அப்படியே பார்த்து அப்படியே ஒரு முறை ஒரு ஊரில், இதுவும் நான் சொல்லியிருக்கேன் எங்கள் நைனா கிட்ட. ஒரு முறை ஒரு ஊரில் ஒரு அம்மா தன்னுடைய கணவன் அழைச்சிட்டு வந்துச்சு, யங் கப்புள். அந்த அம்மா சொல்லிச்சு, அவங்க கணவர் ஒரு இசை ஆசிரியர் தான். உங்களை நீங்கள் இல்லை, அது வேற ஊரில், அது கரூரில். கரூர்னாலே பயமாக தான் இருக்குது. என்னை பார்க்க வந்துருந்தாங்க ஒரு பொதுவான இடத்துல. அந்த அம்மா சொல்லுது, அனியா கூப்பிட்டு அழுகுது, குரு சாய்ராம் என்னை காப்பாத்துங்கன்னுச்சு. என்னம்மா சொல்லுமா அப்படின்னு. எங்க வீட்டுக்காரர் மேல பேய் பிடிச்சிருக்குன்னுச்சு. எங்க வீட்டுக்காரர் மேல பேய் பிடிச்சிருக்குன்னுச்சு. நான் கேட்டேன், உனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு. அவர் ராத்திரி ஆனா என்கிட்ட சண்டை போடுறார், வேற மாதிரி நடந்துக்கிறார், கோபமா உச்சத்துல பேசுறார், எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிக்கிறார், பொருள்லாம் போட்டு உடைக்கிறார் அப்படின்னுச்சு. அப்படியாம்மா, சரிம்மா. வீட்டுக்கார் பேர் என்னம்மான்னு. இதுல என்ன ஒரு பியூட்டின்னா, பக்கத்துலேயே தான் வீட்டுக்காரர் உட்காந்துருக்காரு. அதாவது கொஞ்சம் தள்ளி. அது நான் தனியாக பேசணுன்னாங்க, பேசினேன். அதுதான் புள்ள வந்துட்டாங்க 2 பேரும். உடனே நீங்கள் ஒரு நிமிஷம் வெளியே போங்க அப்படின்ட்டு அப்புறம் அந்த அவர்கிட்ட பேசினேன். நான் நல்லா தாங்க இருக்கிறேன், என் பொண்டாட்டி தாங்க ஏதோ சொல்கிறா, ஆனால் ராத்திரியானா அவளும் கோவப்படுறாங்க, 2 பேரும் சண்டை தாங்க வருது, முரண்பாடான கருத்தாக இருக்குதுங்க. சரி, என்ன சண்டை வருது அப்படின்னா, நான் பானையை உடைக்கிறேன், அவள் குடத்தை தூக்கி போட்டு உடைக்கிறா அப்படின்றது. என்னடா அது வம்பா போச்சு. நடந்த சம்பவம் சாயம்பர்களே, நடந்த சம்பவம் சத்தியம். அப்புறம் அவருக்கு உண்மையானுமே அப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறதுக்காக நான் அப்போ நான் இருந்தது ஒரு பொதுவான இடம். சரி, அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அங்கே அனுப்பிவிட்டேன். இங்கே போயிட்டு வாங்க அப்படின்னு. போயிட்டு வந்தாங்க. அப்பயும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் நான் பாபா கிட்ட தீர்க்கமா, நான் சேலத்தில் இப்போ இல்லை, அங்கே இருந்ததுனால
ஏன்னா அங்கே நான் இருக்கிற இடம் பொதுவான ஒரு இடம் இல்லையா, அங்கே நான் சுவாமியை அழைக்கிறது ரொம்ப டீப்பாக கும்பிட முடியாது. அப்போ மறுபடியும் தீர்க்கமாக இந்த நேரத்தை பாபா கிட்ட கேட்டு ஒரு நேரத்தை கேட்டு வர சொல்கிறேன். அந்த அம்மா அதே தான் சொல்லுது, எங்கள் வீட்டுக்காருக்கு பேய் பிடிச்சிருக்குதுங்க, எத்தனை பேய் பிடிச்சிருக்குன்னு தெரியாது, பாடாப்படுத்துதுங்க அப்படின்னு. என் அன்புக்குரிய சாய் உறவுகளே, பாபா மீது சத்தியமாக சொல்கிறேன், அப்புறம்தான் கண்டுபிடிச்சேன், பிடிச்ச பேய் கணவர் மீது இல்லை, அந்த பெண் மீது இருந்தது. அந்த கணவர் மீது என்ன இருந்துச்சு தெரியுமா? நாகராஜா, நாகதேவதையுடைய ஆசீர்வாதம் உண்டு. இப்போ நல்ல சக்தியும் தீய சக்தியும் புருஷ பொண்டாட்டியா இருக்கு. அர்த்தம் புரியுதா? அர்த்தம் இந்த ராஜா, ஒரு கெட்ட சக்தியும் நல்ல சக்தியும் குடும்பம் எப்படி நடத்த முடியும்? நான் சொல்றது ஆன்மீகத்தை நம்புறவங்களுக்கு இந்த கதை புரியும், விமர்சனம் பண்றவங்களுக்கு இந்த கதை புரியாது. அப்புறம் கண்டுபிடிச்சு அப்புறம் அந்த அம்மா உடம்புல இருக்கிறது வெளியே எடுத்து விட்டாச்சு, போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க கணவரும் மனைவியும் வந்து நன்றி சொன்னாங்க. இது நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இன்னும் அவங்க ஏதாவது இந்த பதிவு பார்த்தாங்கன்னா சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் எடிட் பண்ணிட்டேன், சரிங்களா? இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, ஒருத்தங்க வந்து தன்னுடைய கணவருக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் உடனே நம்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை விட முட்டாள் யாருமே கிடையாது. எனக்கு பாபா என்ன சொல்கிறாரோ அதுதான் ஃபைனல். சொல்றத எல்லாத்தையுமே நம்புறவன் குருசாயின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் எல்லாம் முட்டாள். சொல்றது எல்லாமே உண்மையா இருந்தா மட்டும்தான் பாபா எனக்கு சொல்லுவார். இதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடம் பொய் சொன்னால் பாபா கட்டாயம் சொல்லுவார், டேய் இவன் பொய் சொல்றான்டா, நீ நடிச்சுக்கோடா, நான் அமைதியா கேட்கறேன்ல, அவன் சொல்ற பொய்யெல்லாம் அவன் உங்ககிட்ட என்கிட்ட வேண்டும் போது அவன் செய்யற தப்பெல்லாம் சொல்லாமலே வேண்டிக்கிறான் பத்தியா, நீயும் அமைதியா தலையை ஆட்டிக்கோ. நம்ம பல சமயம் கேட்பேன், ஏன்னா இப்ப நான் கேட்டுட்டுனா பெரிய போராளி சண்டைக்காரனா மாறிடுவேன் நான். நீ இந்த தப்பு பண்ணிருக்க நான் சொல்லிவிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் ஃபர்ஸ்ட் எதிரி அவனுக்கு. ஏன்? ஏன்னா அவன் தப்பை சரி பண்ண நினைச்சான் பாருங்க, என்ன அடிக்கணும் முதல்ல. நம்ம புரியுதா? ஒரு குடும்பம்னா ஒரு கோவில், குடும்பம்னா கோவில். இந்த கோவில் எப்படி இருக்கணும்? இங்க உட்கார்ந்து இருக்க எல்லாத்துக்குள்ளேயும் சுவாமி இருக்காங்க, அதுல கெட்டது வரக்கூடாது. இந்த கதையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாபா முன்னால் உட்காரும் போது, பாபா முன்னால் இல்லை, இனிமே எப்பவுமே முகமுடி இல்லாம இருங்க. நீங்க என்னைக்கு முகமூடியை கழற்றீங்களோ, என்னைக்கு உங்க முகமூடி முழுமையா கழட்டப்பட்டதோ, என்னைக்கு நீங்க பாபாவுடைய முகமூடியில இருந்து வெளியே வரீங்களோ, பாபாவை மட்டும் நினைக்கிறீங்களோ, எப்போ உங்களுக்குள்ள இருக்க தீய சக்தியை வெளியே கொண்டு வரீங்களோ, தீய சக்தியை வெளியே போட்டு நசுக்கிறீங்களோ, அப்பவே நல்ல சக்தி உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சு. இன்னைக்கு உறவுகள் எல்லாம் ஒரு மாயையா இருக்கு. அந்த காலத்துல இந்த மாதிரிலாம் உறவுகளை நிக்கல, கரெக்டா இல்லையா? நான் அடிக்கடி இந்த பாட்டு பாடியிருக்கேன், நான் இது மாதிரி பாடுறேன். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. கண் போன போக்கிலே போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. லாமா லாமா அட ராமா ராமா ராமா